Hey Samayal, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு breakfast as well as lunch dish ஒன்று காட்ட போறேன். ஏன்னா நான் வந்து ஒரு குட்டி வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல சும்மா போட்டிருந்தேன். ஒண்ணுமே அந்த சப்டைட்டில்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு மியூசிக்கோட போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, நிறைய பேர் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணாங்க அதற்காக செஞ்சு காட்டுங்க யூடியூப்ல இப்போ எக்ஸ்பேண்டடா அந்த எப்படி அந்த செய்யறதுன்றது அந்த ப்ரொசீஜரை. ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். எப்படி செய்வதுன்றது பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். இங்கே பாருங்க, நான் வந்து மஷ்ரூம் சும்மா குட்டி குட்டி மஷ்ரூமை இப்படி வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக ஒரு இந்தியன் ட்விஸ்ட் மாதிரி பண்ணுறதுக்காக பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன், 2 பச்சை மிளகா. அப்புறம் பட்டர். இது பார்த்தீங்கன்னா சாசேஜ், 2 சாசேஜ் எடுத்திருக்கேன், அதாவது வந்து சிக்கன் சாசேஜ் இது. தென் இதுதான் மெயின் கார்லிக் பிரெட். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த குட்டி வீடியோவில் வந்து பெப்பரோனி போட்டிருந்தேன், பட் எனக்கு அது கிடைக்கல. ஸோ chorizo வேணும், அது போட்டு நல்லா இருக்கு. தென் கொஞ்சம் சாலட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாமே நான் போட்டு இன்றைக்கி நான் பண்ணி கடை போட்டு இது வந்து பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிட்லாம், லஞ்சாகவும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கார்லிக் பிரெட் போட போகிறேன். இந்த கார்லிக் பிரெட்டில் ஆல்ரெடி வந்து பட்டர் இருக்குது. ஸோ நான் வந்து பட்டர் போடாமல் தான் வந்து இந்த கார்லிக் பிரெட்டை மேக் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கார்லிக் பிரெட் வந்துட்டுது, நல்ல வடிவாக வந்துட்டுதுங்க. முன்னாடியும் பின்னாடியும் நல்லா குக் ஆகிட்டது. இப்போ இதை எடுத்து இங்கே வைப்போம். அடுத்தது வந்து முட்டையை போட போகிறேன். அதுக்கு முதல் வந்து ஒரு கியூப் பட்டரை போடுவேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச், ஏன்னா எல்லாமே கலந்து தான் இது நிறைய வந்தது இதில் ஸ்டாஃப். லைக் இப்படி எல்லாருக்குமே பிடிக்கணும். எனக்கு பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இதை வந்து நீங்கள் ஒருக்கா செஞ்சு காட்டுங்க உங்களோட யூடியூப் வீடியோவில்னு. சும்மா நான் பண்ணேன், அப்படியே ஒரு ஃபன்னா. லைட்டாக வந்து சும்மா உப்பு போடுறேன், நல்லா இருக்குன்னு சாப்பிடும் போது. பெப்பரும் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விடுவேன் அது குக் ஆகிறதுக்கு. பேசிக்காக வந்து நாங்கள் எடுக்கும்போது அது ஈஸியாக இருக்கு நம்ம எடுக்கும்போது. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருக்கேன், நான் லைட்டாக குக் ஆகிட்டுருக்கேன். எஸ்பெஷலி இந்த எல்லோ வந்து குக் ஆகணும் நல்லா, அந்த யோக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முட்டையை வந்து எடுக்க போகிறேன். எடுத்து இந்த பிளேட்டில் வைப்பேன். பாருங்க நல்லா வந்துட்டு. கொஞ்சம் லைட்டாக தான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய தேவையில்லை. ஏன்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி ரொம்ப ஹெவி ஆகிடும். அதோட அந்த முட்டை, தென் சாசேஜ், அதுக்கப்புறமா அந்த பெப்பரோனி, chorizo அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவி ஆகிடும். இதுக்கு வந்து லைட்டாக உப்பும் பெப்பரும் ஆட் பண்ண போகுது. உண்மையாக வந்து மஷ்ரூம் வந்து கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபுட் தானே. ஸோ கொஞ்சம் இந்த இதோட சாப்பிடும்போது கொஞ்சம் பேலன்சிங்காக இருக்கிறதுக்குமே இருக்குன்னா இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன். மஷ்ரூமோடய இந்த க்ரீன் சில்லியை சும்மா வெட்டி போடுவோம், அதாவது நம்மளோட ஸ்டைல். ஸோ கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்குமே. அதையும் நான் இப்போ இந்த எண்டில் போட்டேன்னா அது கொஞ்சம் கடிப்படும் போது நல்லா இருக்கு. அதாவது ஃபுல்லாக நீங்கள் குக் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ மஷ்ரூமை நான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் லைட்டாக அதை வதக்கிட்டு எடுத்தோம்னா அதை கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. ஓகே, இதையும் பிளேட்டில் போட்டுடலாம். இப்போ வந்து நான் சாசேஜ் போட போகிறேன். ஸோ அதுக்கு சும்மா லைட் எங்கே பாருங்கள், நான் ஒரு கியூப் பட்டரில் தான் வந்து இவ்வளோத்தையும் ஊட்டிகிட்ருக்கேன். அது இந்த மஷ்ரூம், பச்சை மிளகா எல்லாத்தையும். ஸோ இது வந்து அந்த மிச்ச கியூப் பட்டரில் இந்த இதை வந்து லைட்டாக சும்மா எப்படி நடுவால் வெட்டிட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். எல்லா பக்கமும் பொரியும். ஸோ சும்மா பாதியாக வெட்டிட்டு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் குக் ஆகிட்டுது. நான் வச்சு அமர்த்தினேன். ஸோ நல்லா குக் ஆகிட்டுது. இப்போ நான் வந்து எடுக்க போகிறேன். எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து chorizo போட்டு எடுக்க போகிறேன். அதே பட்டரில் தான் வந்து செய்ய போகிறேன். ஏன்னா இதில் லைட்டாக ஒரு பட்டரி தன்மை இருக்குது. அதாவது அந்த அதில் கொழுப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் பட்டர் கூட தேவையில்லை. நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த நீங்கள் ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இதில் வந்து அந்த ஆயில் லைட்டாக வருது பாருங்கள், அதுலேருந்து அதோட கொழுப்பு. ஸோ இதுக்கு தேவையே இல்லை. நான் வந்து 4 கியூப் பட்டர் எடுத்துகிறேன். எனக்கு தேவைப்படும் நினைச்சேன். பட் 2 தான் தேவைப்பட்டது. இங்கே பாருங்கள், 2 ரிமைனிங். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டையே என்னத்துக்காக ஹெவியாக பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். ஆனால் இவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற கஷ்டம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக பண்ணி சாப்பிட்லாம். லஞ்சுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட். நான் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்றது. பேசிக்காக ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். இது வந்து குக் ஆகிட்டது. இப்போ நான் எடுக்க போகிறேன் இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிஞ்சது. நான் வந்து ஒரு குட்டி டெக்கரேஷனுக்காக அவங்களே செஞ்சு காட்ட போகிறேன். நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ கார்லிக் ப்ரெட்டை உள்ள வைப்பேன். வச்சுட்டு நாங்கள் இப்படி தான் சாப்பிட்றது. அதாவது இந்த லெட்டர்ஸில் இப்படி செய்கிறேன். பட் இது ஒரு டெக்கரேஷனுக்காக காட்டுறேன். இப்படி இதுக்குள்ள வச்சுட்டு ஒவ்வொரு இதையும் இப்படியே வச்சுட்டு அதே மாதிரி இதை பிச்சு இப்படி வைப்பேன். அப்போ நான் மேலேயும் கீழேயும் கடிப்படும் போது எல்லாம் ரவுண்டடாக கடிப்படும். ஸோ அதே மாதிரி மஷ்ரூம் அதெல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு அண்ட் மெயின்லி முட்டை. வா, அந்த முட்டை நீங்கள் கடிக்கும் போது அந்த எல்லோ இருக்குல்ல அப்படியே ஒழுகும், நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் சாலட் லீஃப் இப்படி வச்சுட்டு அப்படியே மூடிடுங்க. உங்களோட இதை மூடிட்டு பேசிக்காக இப்படி எடுத்து தான் நாங்கள் கடித்து சாப்பிட்றது. நான் இது ஒரு குட்டி டெக்கரேஷனுக்காக இப்படி செஞ்சுருக்கேன். பாருங்கள், என்னோட பிரேக்ஃபாஸ்ட் as well as லன்ச் நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ரெடி ஆகிட்டது. கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப சத்தம். ஏன்னா சாலட் லீஃப் நிறைய போட்டு சாப்பிடும்போது நாங்கள் அப்படி அதோட இதுக்கு வந்து சீசர் சாலட் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லி ஒரு சாலட் சாஸ் இருக்குது. அதை விட்டு சாப்பிட்டா ரொம்ப யம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இந்த சாலட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லீவ்ஸ் தான் இருக்குது. அதாவது வந்து நிறைய கீரைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ஸ்பினாச். இது நான் வந்து நிறையவே சாப்பிடுவேன். எஸ்பெஷலி ரெகுலராக சாப்பிடுவேன். நிறைய பேர் என்னோட முடியை பற்றியும் கேட்டிருந்தாங்க. நான் இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றதுனால தான் என்னோட முடியும் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நிறைய லீவ் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாக ஹெல்த்தியாக வளரும். உங்களுக்கு என்னோட வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம இசை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் விதவிதமான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தா இன்னொரு சமையல்ல பார்க்கலாம். பாய்.